மீன் தலை இருக்குது பார்த்தீங்களா, மீன் தலையை வாங்கி உள்ளே போட்டால் மீன் வாசத்துக்கு வந்து கீரி டக்குன்னு வரும்னு சொன்னாங்க. கோழி குடலுக்கு வந்து பாம்பு, தவளை, பல்லி, பூரான் இந்த மாதிரி தான் வரும்னு சொன்னாங்க. அதனால் கோழி குடல் போடாதீங்க. கோழி குடலுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு மீன் தலை அதுக்குள்ளே போடுங்க. அந்த குழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பைப்புக்குள்ளே வந்துட்டு குடலை இருந்து எடுத்தோம், அதெல்லாம் வண்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே கொஞ்சம் மண் போட்டுக்கலாம், அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும், அந்த நாற்று அடிக்காது. வண்டு உள்ளே இருந்ததுனால ஃபுல்லாக நாற்றடிக்கும். இந்த குடல் புதைச்சது வந்துட்டு நல்லா வச்சு காலில் வச்சு மேய்ச்சி விட்டு 2-3 கல் எடுத்து வச்சு அழுத்தி விட்டுருணும். ஏன்னா அதை பறித்து நாய் பறிச்சாலும் பறிச்சிடும். நம்ம சமட்டையை வேறு இங்கேயே சுற்றிட்டே இருக்கிறான் பொழுதுனிக்கும், அவன் பறித்து எடுத்தாலும் எடுத்துருவான். இந்த மண் அள்ளி மேலாம் கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டுலாம், புது மண்ணை எடுத்து. மீன் தலை வாங்கி வந்துட்டோம். சமட்டையை வேறு நின்று பார்த்துட்டே இருக்கிறான், எப்படா போடுவாங்க சாப்பிட்லான்னு வாய் திறந்து பார்த்துட்டு இருக்கிறான். இந்த மீன் தலையை எடுத்து பைப்பு உள்ளே போட்டலாம். பைப்பு உள்ளே போட்டு இன்னொரு 2-3 தலை போட்டால் நல்லா வாசம் ஃபுல்லாக அடிக்கும். ஒரே நல்லா ஸ்மெல்லாக வர ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கீரி உள்ளே